எக்ஸசைஸில் 19th சம் பார்க்க போகிறோம். ஜனனி, கமலி அண்ட் லக்ஷ்மி ஆர் பார்ட்னர். 3 பேர் பார்ட்னராக இருக்காங்க. அவங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்க. சரிங்களா? இங்கே வந்து பார்ட்னர்ஷிப் டீட் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ கமலி இஸ் அலவுடட் எ மந்த்லி சேலரி ஆஃப் 10,000. ஸோ சேலரினது கமலிக்கு 10,000. அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுவீங்க, உங்களோட பார்ட்னர் கேபிட்டலில் எங்கே எழுதுவீங்க? கமலியோட சேலரி வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரிசீவ் ஆகுது. அப்போ நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் நம்ம இந்த பக்கம் எழுதுவோம். கரெக்டுங்களா? ஸோ பை சேலரி போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட பார்ட்னர் கம்ப்ளீன் போட்டு நம்ம என்ன எழுதுவோம், இங்கே எழுதுவோம். இந்த ரிசீவாக இருக்குது, அதுக்காக நம்ம இங்கே எழுதுவோம். ஸோ இங்கே மந்த்லி சொல்கிறாங்க 10,000. ஸோ 12 மந்த்துக்கு என்ன ஆகும் உங்களுக்கு? 10,000 இன்ட்டு 12 பண்ணுவீங்க. அப்போது இது வந்து 1,20,000 வரும் உங்களுக்கு. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், லக்ஷ்மி இஸ் அலவுடட் எ கமிஷன் ஆஃப் 40,000. ஸோ இங்கே பை கமிஷன் போட்டு என்ன பண்ணுவீங்க, இப்படி எழுதுவீங்க நீங்கள் பார்ட்னர்ஸ் கேபிட்டலில். ஸோ இங்கே கம்பெனி இருக்குது, இங்கே வந்து என்ன எழுதுவீங்க, நீங்கள் லக்ஷ்மின்னு எழுதுவீங்க பார்ட்னர் பேர். ஓகே, ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக இங்கே போடுறேன் நான். ஆக்சுவலி இதில் ஜேர்னல் என்ட்ரி நம்ம போடணும். சரிங்களா? ஸோ இப்படி எழுதுவீங்க நீங்கள், ரைட்? அப்புறம் பாருங்கள், per annum for their contribution or to the business of the firm you are required to pass necessary journal entry. Assume that their capitals are fluctuating ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் உங்களை ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுவீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்து பை சேலரி இருக்குது, பார்ட்னர் கேபிட்டல் இது எந்த பக்கம் இருக்குது, கிரெடிட் சைடில் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ பார்ட்னர் கேபிட்டல் கிரெடிட். அப்போ எப்படி எழுதுவீங்க, இங்கே பார்ட்னர் கேபிட்டல்னா யாரோட பார்ட்னர் கேபிட்டல்? இங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கமலிக்காக போடுறீங்க, அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கம்லின்னு போட்டு என்ன எழுதுவீங்க, டு கமலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். கிரெடிட்டில் தானே இருந்தது. ஸோ கிரெடிட்டில் 1,20,000. ஓகேங்களா? என்ன இருக்குது, சேலரி. அப்போ யாரோட சேலரி அது? கமலிஸ் சேலரி. ஓகேங்களா? அக்கௌண்ட் டெட்டார் 1,20,000 1,20,000 ரெண்டு பக்கம் எழுதிடுங்க. ஸோ கமலிஸ் சேலரி ட்ரான்ஸ்ஃபர் டு ஹிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் கமிஷன் இருக்கு. யாருக்கு? லக்ஷ்மிக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் கிரெடிட். அப்போ பார்ட்னர் கேபிட்டல் யார் பார்ட்னர்? இங்கே கமலி இது. அப்போ டு கமலிஸ் கேபிட்டல் கிரெடிட்ல தானே. ஸோ 40,000. இது வந்து ஷார்ட்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரி, ஸோ தட் உங்களுக்கு வந்து எப்போவுமே ஞாபகமாக இருக்கணும்ன்ட்டு. பட் நீங்கள் வந்து தட் இஸ் கோல்டன் ரூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள் இங்கே, ஸோ கமிஷன் பை கமிஷன் இருக்கு. அப்போ நம்ம கமிஷன் வந்து யாரோட கமிஷன்? லக்ஷ்மியோட கமிஷன். லக்ஷ்மிஸ் கமிஷன் அக்கௌண்ட் டெட்டார் போட்டு 40,000 எழுதிடுவீங்க. இப்போ இது என்ன பண்ணுவீங்க நீங்கள், இது வந்து உங்களோட க்ளோசிங் பண்ணுவீங்க. எங்கே பண்ணுவீங்க க்ளோசிங்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனில் தான் க்ளோசிங் பண்ணுவீங்க. எங்கே எழுதுவீங்க இது நீங்கள் வந்து ஒரு இந்த ஃபேர்முக்கு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் ஃபேர்முக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி. அப்போ எங்கே எழுதுவீங்க அதை? நீங்கள் எல்லாமே இந்த பக்கம் எழுதுவீங்க, ரைட்? ஸோ டூ என்ன பண்ணுவீங்க, கமிஷன் அப்படின்னு எழுதுவீங்க, டூ சேலரி அப்படின்னு எழுதுவீங்க. கரெக்டுங்களா? அப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் டெட்டார். அப்போ நீங்கள் எப்படி எழுதுவீங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் போட்டு 1 lakh தட் இஸ் டெபிட் பேலன்ஸில் நீங்கள் 1,60,000 எழுதுவீங்க. கரெக்டுங்களா? ரெண்டுமே ஆட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 1,60,000 தானே வரும். ஸோ அது எழுதிடுங்க நீங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், யாருது? டூ கமிஷன் அண்ட் டூ சேலரி யாரோடது? அவங்களோட பேர் இருந்தது. கரெக்டுங்களா? யார் பேர்? கமலி அண்ட் லக்ஷ்மி. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. டூ கமலிஸ் சேலரி டு லக்ஷ்மிஸ் சேலரி அக்கௌண்ட் 1,20,000 40,000. ஸோ சேலரி அண்ட் கமிஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு எழுதிடுங்க. ஓகேங்களா? இங்கேயும் அந்த மாதிரி நரேஷன்லாம் எல்லாமே கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் வச்சிடும். அப்புறம் வந்து பாருங்கள், இங்கே சேலரி டு கம்ப்ளீட் 10,000 இன்ட்டு 12 போட்டு 1,20,000 எழுதிடுங்க. சரிங்களா? ஸோ எல்லாம் ப்ராப்பராக இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருங்க. 20th sum. Sibi and Manoj are partners in a firm. Sibi is to get a commission of 20% of net profit before charging any commission. Manoj is to get a commission of 20% on net profit after charging all commissions. பாருங்க, பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷன், ஆஃப்டர் சார்ஜிங் சச் கமிஷன்ஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் எப்படி இது வந்து கண்டுபிடிக்கணுன்ட்டு. ஓகேங்களா? ஸோ எப்படி இது நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் சச் கமிஷனுக்கு என்ன ஃபார்முலா? நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு % ஆஃப் கமிஷன் பை 100. அதே மாதிரி ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷனுக்கு என்னது, நம்ம நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன். இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த அமௌண்ட் எடுத்து தான் நம்ம இங்கே எழுதுவோம். ஓகே, இங்கே சேம் இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க. பட் இங்கே கொஸ்டின் ஹெட்டிங்கை பாருங்கள் என்ன இருக்குன்ட்டு. ஓகேங்களா? அப்போ தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஆஃப்டர்னாலே நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே இதை எழுதணும். அமௌண்ட்டு இன்ட்டு % ஆஃப் கமிஷன் பை 100 ப்ளஸ் இங்கே என்ன ரேட் கொடுத்துருக்காங்களோ அதுதான் இங்கே எழுதணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க,
20% ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன் சொல்லியிருக்காங்க. யாருக்கு இது? இது வந்து சிபிக்கு. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் இதை? கேல்குலேஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் சிபின்னு எழுதிடுங்க, ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு % ஆஃப் கமிஷன் பை 100ன்னு எழுதிடுங்க. சரிங்களா? ஸோ சிபிக்கு பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே. தட் இஸ் இங்கே வந்து ஃபுல்லாக கமிஷன், எல்லா கமிஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 இருக்குது. அதை எழுதிடுங்க நீங்கள். ஓகேங்களா? பட் இவளுக்கு என்னது? பிஃபோர் சார்ஜிங்கன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து எந்த கேல்குலேஷனும் பண்ண தேவையில்லை. இன்ட்டு என்ன பண்ணுவீங்க, கமிஷனோட ரேட் கொடுத்துருப்பாங்க 20%. ஸோ அதை கொடுத்துட்டு அதை எழுதிட்டு பை 100ன்னு எழுதிடுங்க. கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 12,000 வரும். அப்போ இது என்னது? சிபியோட கமிஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே கமிஷன் ஆஃப் மனோஜ். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க என்னது? That is, Manoj is to get a commission of 20% on net profit after charging all commission. After charging all commission na include என்ன ஆகும்? இந்த 12,000 இருக்கும் இங்கே. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த 60,000 இருந்தது பார்த்தீங்களா, அந்த 60,000 இந்த 12,000 அதுவும் நம்ம என்ன பண்ணணும், இங்கே லெஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? பண்ணி நம்ம என்ன பண்ணணும், 48,000 வரும். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே என்ன சொல்கிறாங்க, எல்லா கமிஷனும் லெஸ் பண்ணி அதுக்கப்புறம் வர அமௌண்ட் தான் என்னது, யாருது? மனோஜோட கமிஷனு. அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், அதோட ரேட்டு. That is 20 by 100 plus 20 போடுவோம். That is rate of percent of commission அது 20 தானே. 100 plus rate of that is percent of commission எவ்வளோ? 20. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்காங்க 20. ஓகேங்களா? இது ரெண்டு ஆட் பண்ணால் 120 வரும். 20 போட்டாச்சு. அப்போ கேன்சல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8,000 வரும் இங்கே. ஓகேங்களா? ரொம்பவே ஈஸி சம் இது. அவ்வளோதான் இந்த சம்மில்.